சென்னை ஈசிஆர் அருகே பாலவாக்கத்தில் அரை மணி நேரம் பெய்த மழைக்கே சாலையில் வெள்ளம் தேங்கியது. மழைநீருடன் கழிவுநீரும் கலந்துள்ளதால் சாலையை கடந்து செல்ல முடியாமல் மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுமன், விவரங்கள். வணக்கம் சுகபா. அதாவது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, பாலவாக்கம், கோலவெளியம்மன் தெரு, எம்ஜிஆர் நகர், ஜெய்சங்கர் தெரு போன்ற பல்வேறு தெருக்களில் விட்டு இந்த ஈசிஆர் பகுதிகளில் கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக இந்த 3 தெருக்களில் சாலைகளில் மழைநீரானது குளம் போல தேங்கி நிற்கிறது. காட்சியை தான் நாம் பார்க்கலாம். அதாவது மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து இந்த சாலையில் தேங்கி நிற்கிறது. கருப்பு நிற கலரில் இந்த சாலையில் தேங்கியுள்ள மழைநீர் காட்சி அளிக்கிறது. குறிப்பாக மக்கள் இந்த மழைநீருடன் கலந்த கழிவுநீருடன் நடந்து வந்துதான் இந்த சாலையை கடந்து வீட்டிற்கு செல்லவும், எந்த ஒரு அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியும் இந்த பகுதி மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். உடனடியாக சென்னை மாநகராட்சி மண்டல பயணியர் அதிகாரிகள் இந்த ஒரு பகுதியில் முகாமிட்டு இந்த மழைநீருடன் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக அந்த பகுதி மக்களே அந்த மழைநீர் காலவையில் அடைப்பை ஏற்பட்டிருப்பதை அவர்களே சரி செய்யும் முறையிலும் தற்போது ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக எந்த ஒரு அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு வராமல் இருப்பதே இந்த சாலையில் தேங்கியுள்ள மழைநீருடன் தேங்கியுள்ள கழிவுநீர் இருப்பதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுமன். பட்டாசு போல எடுக்கல போய் அதெல்லாம் கவர் பண்ணுறது. தீபாவளி முடிஞ்ச 4 நாள் ஆகுது. 4 நாள்